உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் பரிசுத்தாவியானவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் கர்த்தாவே. நீர் நல்லவரும் வல்லவரும் போதுமானவரும் இரக்கமுள்ளவரும் இரக்கத்தை காட்டுகிறவரும் தயவு செய்கிறவரும் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மகிமையான காரியங்களை, அற்புதமான காரியங்களை, ஆச்சரியமான காரியங்களை ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையில் நீ செய்து வருகிறமாய் என் தேவனாகிய கர்த்தாவே, மறுபடியும் காலை வேளையிலே உடைய சமூகத்திலே இந்த நாளிலே எங்களை கொண்டு வந்த கிருபைக்காக தயவுக்காக நன்றி. இரவு முழுவதும் எங்களை பாதுகாத்து இன்னொரு நாளையும் இன்னொரு நேரத்தையும் குடும்பங்களையும் சபையாரையும் காணும்படி கிருபை தந்தீரே. ஆயுசு நாட்களை கூட்டி தந்தீரே. அதற்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட அப்பா அப்படி ஜீவனுள்ள வார்த்தைகளை பேசும்படிக்காக, பரிசுத்தமான இந்த வார்த்தைகளை பேசும்படிக்காக, பரிசுத்தத்தை குறித்து பேசும்படிக்காக எங்களை நீர் இப்படி சமூகத்தில் கொண்டு வந்தீரே. அதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இருந்து நீர் பேசுவீராக. நீர் அப்படியே செய்தமைக்காக நன்றி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தத்தை குறித்து நம் மத்தியிலே அவர் பேசுகிறார். ஆமேன், அல்லேலூயா. இந்த நாட்களிலே அநேக சபைகளிலே இந்த பரிசுத்தத்தை குறித்து யாரும் பேசுவது கிடையாது. ஆனால் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவரும் தரிசிக்க முடியாது என்று வேதம் மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் ஒன்று பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது பேதுரு இப்படி எழுதுகிறான்: உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது என்று வேதத்தின் மூலியமாய் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஆகவே நான் பரிசுத்தர், ஆகவே என்னை தொழுது கொள்கிற நீங்கள் யாவரும், என்னை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் யாவரும் நீங்களும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. ஆகவே நான் பரிசுத்தர், ஆகவே நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று கர்த்தராகிய தேவன் இந்த வேளையிலே நமக்கு இந்த வேதத்தின் மூலியமாய் நமக்கு அவர் சொல்லுகிறார். லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை வாசிக்கும் போது, லெவிடிக்ஸ் சாப்டர் 11 verse 44, வேதம் இப்படி சொல்லப்பட்டு, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர். ஆமென், அல்லேலூயா. நான் பரிசுத்தர் என்பதை அவர் இந்த வேதத்தின் மூலியமாய், இந்த வார்த்தையின் மூலியமாய் நமக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 45வது வசனம், நான் பரிசுத்தர், ஆகையால் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. அல்லேலூயா. நான் பரிசுத்தர், என்னை தொழுதுகிறவர்கள், என்னை ஆராதிக்கிறவர்கள், நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்கள், என் சத்தியத்தைப்படி நடக்கிறவர்கள், என்னை துதிக்கிறவர்கள், என்னை ஆராதிக்கிறவர்கள், நீங்கள் பரிசுத்தராய் இருப்பீர்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று வேதத்தின் மூலியமாய் தேவனாகிய கர்த்தர் நமக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 1-2 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது கர்த்தராகிய தேவன் இடத்துல பரிசுத்தத்தை குறித்து மறுபடியும் நமக்கு சொல்லுகிறார். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 1-2 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஆமென், அல்லேலூயா. ஆகவே மோசனை கொண்டு கர்த்தர் பேசுகிறார். பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று வேதத்தின் மூலியமாக கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். பழைய ஏற்பாட்டில் அநேக இடத்துல பரிசுத்தத்தை குறித்து கர்த்தர் பேசுகிறார். ஆமென், நான் பரிசுத்தர். மறுபடியும் இந்த இடத்துல சொல்றார் பாருங்க, மோசையை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறார், நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று வேதத்தின் மூலியமாய் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 7-8 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, லெவிடிக்ஸ் சாப்டர் 20 verse 7 and 8, 7ஆம் வசனம், ஆதலால்
நீங்கள் உங்கள் பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள், நான் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி, ஆமென், அல்லேலூயா, பரிசுத்தராயிருங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அருமையான ஒரு வசனத்தை கர்த்தர் இந்த இடத்துல கொடுக்கிறார் பாருங்க. ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி, ஆமென். நம்ம ஒவ்வொரு நாளும் அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம், அநேக தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம், அநேக திட்டங்களுக்காக ஜெபிக்கிறோம், விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம். ஆனால் நம்மை நாமே பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபித்திருக்கிறீர்களா? ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை பரிசுத்தப்படுத்தும். காரணம், நான் ஆராதிக்கிற தேவன் என் தேவன் பரிசுத்தர். ஆகவே பரிசுத்தரை ஆராதிக்கிற நானும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்கிறீர்களா? ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துவீராக, என்னை பரிசுத்தப்படுத்துவீராக, என்னை சுத்திகரிப்பீராக, என்னை பரிசுத்தப்படுத்துவீராக என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். காரணம், பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆண்டவருடைய வருகைக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். ஆமென். நாம் பரிசுத்தம் இல்லாமல் இருந்தால் அவர் வருகையை நாம் பார்க்க முடியாது, அவரை சந்திக்க முடியாது. காரணம், பரிசுத்தம் இல்லாத நிமித்தம் பரிசுத்தமாக இருந்தால் தேவனை நாம் தரிசிக்க முடியும் என்று வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி, ஆமென், அல்லேலூயா. சபையாருக்கு ஆண்டவர் மோசே மூலியமா கர்த்தர் கொடுத்தார். நீ போய் சபையில சொல்லு, நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்க ஆராதிக்கிற உங்கள் தேவன் பரிசுத்தர், ஆகவே நீங்களும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லு என்று மோசனுக்கு கர்த்தர் கட்டளை கொடுத்தார். ஆமென். ஆகவே நாமும் சபையில இதைத்தான் முக்கியமாக நம்ம சொல்லணும். இதோ மோசனை கர்த்தர் கொண்டு பேசினது போல ஒவ்வொரு ஊழியக்காரர்களை குறித்து கர்த்தர் பேசுகிறார். உங்க சபையில நீ சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு காரியம், நீங்கள் பரிசுத்தமாய் இந்த உலகத்துல வாழ வேண்டும். காரணம், நீ ஆராதிக்கிற தேவன், நீ துதிக்கிற தேவன், நாமத்தை மகிமைப்படுத்துகிற தேவன், அல்லேலூயா, உலகத்தை சிருஷ்டித்த தேவன், தன் கரு உருவாக்கி பெயர் சொல்லி அழைத்த தேவன், நம்மளை பிரித்தெடுத்த தேவன், அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்த தேவன், அவர் சீஷர்களாய் நம்ம ஏற்றுக்கொண்ட தேவனுக்கு நாம் எப்பொழுதும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று வேதத்தின் மூலியமாய் அறிந்து தெரிந்து கொள்ளுகிறோம். ஆகவே இந்த இடத்துல மறுபடியும் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் பரிசுத்தத்தை படுத்தி பரிசுத்தராயிருங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், என் கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள். ஆமென். அல்லேலூயா. தேவன் கொடுத்த கட்டளையின்படி நாம் நடக்க வேண்டும் என்று கர்த்தர் மறுபடியும் இந்த வேளையிலே நமக்கு அவர் உணர்த்துகிறார். அல்லேலூயா. அவருடைய கட்டளையின்படி, அவருடைய சத்தியத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி நாம் நடக்க வேண்டும், பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்பதை வேதத்தின் மூலியமாய் நமக்கு தெளிவாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. என் கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள், பரிசுத்தராய் நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. அவர் ஒருவர் தான் நம்மை பரிசுத்தமாக்க முடியும். இந்த உலகத்துல யாராலும் நம்மை பரிசுத்தமாக்க முடியாது. அல்லேலூயா. அவர் ஒருவர் தான் நம்மை பரிசுத்தமாக்க முடியும் என்பதை வேதத்தின் மூலியமாய் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அதை 20ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே, ஆமென், அல்லேலூயா, நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களா? ஆமென். எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. பரிசுத்த ஆவியானவர் கர்த்தராகிய தேவன், அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம், நாம் பரிசுத்தமாய் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும், பரிசுத்தமாய் இந்த உலகத்தில் வாழ வேண்டும், பரிசுத்தமாய் நாம் ஜீவிக்க வேண்டும், பரிசுத்தமாய் இந்த உலகத்துல நடக்க வேண்டும், பரிசுத்தமாய் எல்லா இடத்திலும் இருக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தர் நமக்கு மத்தியில அவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வேத வசனத்தை வாசிக்கிறோம், உபவாசம் இருக்கிறோம், ஜெபிக்கிறோம், அந்நிய பாஷை பேசுறோம், கோயிலுக்கு போறோம் வரோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்கிறதா? தேவனுக்கு உகந்ததான ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா?
பரிசுத்தமான காரியங்களை இந்த உலகத்தில் நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? பரிசுத்தமான வார்த்தைகளை நாம் பேசி கொண்டிருக்கிறோமா? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தராகிய தேவனுடைய வசனங்களை நமக்கு அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனம் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடைய வார்த்தை இருக்கிறபடிக்கு என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு, ஆண்டவர் மன்னிக்கணும், நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்கள் விட்டு பிரித்தெடுத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்மை பரஜாதி ஜனங்கள் மத்தியிலிருந்து நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக பிற ஜாதி ஜனங்கள் மத்தியிலிருந்து கர்த்தர் நம்மை பிரித்தெடுக்கிறார். கைகளை தட்டி தேவன் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தணும். மறுபடியும் இந்த வசனத்தை நான் வாசிப்பதை நீங்க கேளுங்க. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம், லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களா. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு. ஆமென். அல்லேலூயா. நாம் அவரோடு ஒரு ஐக்கியமா இருக்கணும்னா, அவரோடு நாம் இணைந்து இருக்கணும்னா, அவருடைய பிரசனத்துக்குள்ள இருக்கணும்னா, அவருடைய அபிஷேகத்துக்குள்ள நாம் இருக்கணும்னா, அவருடைய வல்லமைக்குள்ள நாம் இருக்கணும்னா, அவர் அக்கினிக்குள்ள நாம் இருக்கணும்னா, அவருடைய சீடர்களா நாம் இருக்கணும்னா, முதல்ல நீ பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு. ஆமென். நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே பரிசுத்தமான இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இதை கேட்டு நாங்களும் பரிசுத்தமாய் தேவனுடைய சமூகத்துல வாழ வேண்டும் என்ற இந்த வைராக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்காக தான் இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை கர்த்தர் இந்த வேளையிலே நமக்கு அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை வேதத்தின் மூலியமாய் நாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. லேவியராகமம் 22ஆம் அதிகாரம் 32வது வசனத்துல மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியராகமம் 22ஆம் அதிகாரம் 32வது வசனத்துல வேதம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக இருப்பீர்களாக. நான் இஸ்ரவேல் புத்திர நடுவே பரிசுத்தர் என்று மிதிக்கப்படுவேன். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த இருப்பீர்களாக. நான் இஸ்ரவேல் புத்திர நடுவே பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவேன். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அல்லேலூயா. நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன், சுத்தம் உள்ள தேவன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே அவர் பரிசுத்த தேவன் என்று அவர் உணர்த்துகிறார். அல்லேலூயா. ஆகவே பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதத்தின் மூலியமாய் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம், Hebrew chapter 12 verse 14, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல இப்படி வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் எல்லோருக்கும் ஒரு தெரிந்த ஒரு வசனம் தான். 14வது வசனம், யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும். ஆமென். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவரை நாம் தரிசிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் முழுமையாய் பரிசுத்தவான்களாய் இருக்க வேண்டும், பரிசுத்த உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், எல்லோரும் மத்தியிலும் சமாதானம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும். ஆமென். அல்லேலூயா. உடைய வாழ்க்கையில கர்த்தராகிய தேவன் இருப்பார் என்று சொன்னால், உன் வாழ்க்கையில உன் உள்ளத்திலே ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறேன்னு சொன்னால் நீ சமாதானத்தை செய்கிற ஒரு மகனாய் இருப்பீர். அல்லேலூயா. அல்லேலூயா. சமாதானத்தை செய்கிறவன் ஒரு பிள்ளையாய் நீ இருப்பீர் என்று வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதுதான் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லப்பட்டது. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும். ஆமென். அல்லேலூயா. அன்பு தணிந்து போயிடுச்சு,
அதனால் எந்த இடத்திலும் சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த உலகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமென். சமாதானம், ஆண்டவர் சொன்னார், இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது நான் உங்களிடத்தில் என்னுடைய சமாதானத்தை தான் வைத்து விட்டு போகிறேன் என்று கர்த்தர் மிக தெளிவாய் சொல்லியிருக்கிறார். அந்த சமாதானம் நமக்குள்ள இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தவான்களாய் இருக்கவும் நாடுங்கள். ஆமென். அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை கர்த்தரை தரிசிப்பதில்லை என்று வேதத்தின் மூலியமாய் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நீ என் நாமம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், பரிசுத்தமானதையே பேச வேண்டும், பரிசுத்த உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறது. நீ பரிசுத்தம் இல்லாமல் தேவனுடைய வருகையில நீ தேவனை தரிசிக்க முடியாது. அல்லேலூயா. அவர் இருக்கிற இடம் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தமான ஒரு இடத்துல அவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஓயாமல் தேவ தூதர்கள் கேரா மீன்களும் சேரா மீன்களும் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று சொல்லிக் கொண்டு இருப்பதை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல நாம் வாசிப்பதை கேட்கிறோம். ஆமென். அவர் இருக்கிற இடம், அவர் இருக்கிற இடத்துல, சிங்காசனத்துல இருக்கிற இடத்துல தேவ தூதர்கள் என்ன சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள்? ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல அந்த பரிசுத்த ஸ்தலம், தேவன் சிங்காசனத்தில் இருக்கிற அந்த ஸ்தலம் இப்பொழுதும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த இடத்துல எப்பேற்பட்ட ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள், எப்பேற்பட்ட வார்த்தையை உச்சரித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை வேதத்தின் மூலியமாய் கர்த்தர் நமக்கு அவர் உணர்த்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 2வது வசனம் மிக தெளிவாய் கர்த்தர் சொல்லுகிறார். சேரா மீன்களும் அவருக்கு முன்பதாக நின்றார்கள், அவர்களில் ஒருவருக்கொருவர் அவ்வாறு சட்டைகளில் இருந்தன. அவன் 2 சட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒருவருக்கொருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேளையிலும் பரலோகத்தில் இந்த சத்தம் உச்சரித்து கொண்டு இருப்பதை நாம் வேதத்தின் மூலியமாய் நாம் அறிந்திருக்கிறோம், தெரிந்திருக்கிறோம். ஆகவே நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த பாவம் நிறைந்த அந்த உலகத்துல, அக்கிரமம் நிறைந்த இந்த உலகத்துல, உலக இச்சை நிறைந்த இந்த உலகத்துல, விபச்சாரம் நிறைந்த இந்த உலகத்துல, வேசுதனம் நிறைந்த இந்த உலகத்துல, அப்பா ஆண்டவரே, பாவம் பெருகிக்கொண்டிருக்கிற அந்த நாட்களிலே அநேக இடங்களிலே பரிசுத்தத்தை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக ஜனங்கள் மத்தியில கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், இந்த நாட்களிலே நீங்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் உணர்த்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தின் மூலியமாய் பவுல் இப்படி எழுதுகிறான். எபேசியர் 1ஆம் அதிகாரம், எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல 4வது வசனம் வேதம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? எபிசியன் சாப்டர் 1 verse 4, 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல வேதம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் குற்றம் இல்லாதவர்களாக இருக்கும்பதற்கு அவர் உலக தோன்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்கு நம்மை தெரிந்து கொண்டபடியே. அல்லேலூயா. அருமையான ஒரு வசனத்தை பவுல் இந்த இடத்துல எழுதுகிறார். தமக்கு முன்பதாக நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாகவும், ஆமென், அல்லேலூயா. எதிலே? அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் குற்றம் இல்லாதவர்களாய் இருப்பதற்காக, ஆமென், அல்லேலூயா, குற்றம் இல்லாதவர்களாய் இருப்பதற்காக அவர் உலக தோன்றுவதற்கு முன்னே கிறிஸ்துவுக்கு நம்மை தெரிந்து கொண்டபடியே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நீ என் நாமம் பரிசுத்தமா இருக்கும்படிக்காக அவருடைய அநாத தீர்மானத்தின்படி முன்பதாகவே கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக அவர் தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தாயின் கருவிலை உருவாக்கின முதல்ல கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்திருக்கிறார். நம்மை பரிசுத்தமா இந்த உலகத்துல வாழும்படி கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. லேவியராகமம்
18ஆம் அதிகாரம் 1-4 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 1-4 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது வேதம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. லெவிட்டிக்ஸ் சாப்டர் 18 verse 1-4, 18ஆம் அதிகாரம் 1-4 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது மறுபடியும் இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு மோசேயின் மூலியமாய் கர்த்தர் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றார் பாருங்க, மோசேயின் மூலியமாய் கர்த்தர் பேசுகிறார். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். நீங்கள் குடியிருக்கிற எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும், நான் உங்களை அழைத்து போகிற கானான் தேசத்தாருடைய செயல்களின்படி செய்யாமலும், அவருடைய முறையின்படி நடவாமலும், என்னுடைய நியாயங்களின்படியே செய்து என்னுடைய கட்டளைகளை கை கொண்டு நடுவுங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகையால் என் கட்டளைகளை நீ நியாய பிரமாணங்களை கை கொள்ளுவீர்கள், அவைகளின்படி செய்கிறவன் என்று எவனும் அவைகளால் பிழைப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தாருடைய செய்கைகளை நீ செய்யாமலும், நான் உங்களை அழைத்து போகிற கானான் தேசத்துடைய செய்கைகளை செய்யாமலும், அவர்களுக்கு முறையின்படி நடவாமலும் நீங்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாமும் இந்த ஜனங்கள் மத்தியில தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஜனங்கள் மத்தியில தான் நாம் இருக்கிறோம். ஆனால் இந்த ஜனங்கள் மத்தியில நாம் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தான் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. உன் தாயின் கருவில உருவாக்கும் பொழுது நான் உன்னை பரிசுத்தப்படுத்தி இந்த உலகத்துக்கு நான் தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகவே அவருடைய ஏற்றுக்கொண்ட நீய நாமம், அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட நீய நாமம், அவரை துதிக்கிற நீய நாமம், அவருடைய வேதவசனங்களை வாசிக்கிற நீய நாமம், அவரை நோக்கி பார்க்கிற நீய நாமம் பரிசுத்தமுள்ளவர்களாய் தேவனுக்கு சாட்சி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் உணர்த்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பவுல் இப்படி எழுதுகிறான் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல 14-15 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது பவுல் இப்படி எழுதுகிறான். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். வேதம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கும் பொழுது 15வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம், மன்னிக்கணும். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல 2 கொரிந்தியர் 2 Corinthians chapter 16 verse 14, 15, 17 and 18 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது பவுல் மிக தெளிவாய் இந்த பரிசுத்தத்தை குறித்து அவன் பேசுகிறான். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்நிய நுகத்தை அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசுடனே விசுவாசிக்கும் பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்களின் ஜனங்களாய் இருப்பீர்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜனக்குள்ளே தேவனுடைய ஆழமாய் இருக்கிறீர்கள். ஆனபடியினால் நீங்கள் அவர்கள் நடுவிலே புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்கள் பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரராய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமுடைய கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த காரியங்களிலே நீங்கள் ஈடுபட்டு செயல்படாதபடிக்கு நீங்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. உபாகமம் Deuteronomy chapter 18 verse 9-11
அநேக வசனங்களை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இந்த வசனங்களை வாசிக்கும்படி உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். வாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார். கர்த்தர் உங்களை பரிசுத்த ஜனமாக கர்த்தர் மாற்றுவார். காரணம், வார்த்தையில வல்லமை உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. வார்த்தையில பரிசுத்தம் உண்டு. அல்லேலூயா. வார்த்தையில அபிஷேகம் உண்டு. அல்லேலூயா. வார்த்தையில சுகம் தர வல்லமை உண்டு. அல்லேலூயா. ஆகமம் 18ஆம் அதிகாரம், Deuteronomy chapter 18 verse 9 to 11 வேதம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே நீ போய் சேரும் பொழுது அந்த ஜாதிகள் செய்யும் அருவருப்புகளின்படி நீ செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை துதித்து பரிசுத்தமாக்கி இப்பேற்பட்ட ஜனங்களில மத்தியில மறுபடியும் போய் பல காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள். ஆகவே இப்பேற்பட்ட காரியத்துல நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டாம், செய்ய வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்துல நீ போய் சேரும் போது அந்த ஜாதிகள் செய்யும் அருவருப்புகளின் படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கட பண்ணுகிறவனும், குறி சொல்கிறவனும், நாள் பார்க்கிறவனும், அஞ்சனம் பார்க்கிறவனும், சூனியக்காரனும், மந்திரவாதியும், சன்னத்துக்காரனும், மாயவித்தைக்காரனும், செத்தவர்களிடத்திலே குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நீங்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பரிசுத்தமானவர்கள் இப்பேற்பட்ட இடங்களிலே போக வேண்டாம் என்று கர்த்தர் நமக்கு எச்சரிக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த சிறியமான செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறபடினால் பரிசுத்த ஆவியானவர் இந்த பரிசுத்தமான காரியத்திலே நாம் நிலையாய் நிற்க வேண்டும் என்று கர்த்தர் உணர்த்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல வேதம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. Hebrew chapter 10 verse 10. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல வேதம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 10:10. கர்த்தராகிய தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை. அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தப்படுத்துவீராக, ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துவீராக. எல்லாவற்றிலும் எடுத்து அவர்களை முழுமையாய் நீர் பரிசுத்தப்படுத்துவீராக. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். இயேசு கிறிஸ்துடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினால் அந்த பரிசுத்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்க பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினால் நாம் பரிசுத்தமாக்க பட்டிருக்கிறோம் என்று மிக அழகாய் வேதம் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிட்டப்பட்டதினாலே ஆமென், ஒரே தரம் ஒரு பலியானார். ஆமென். திரும்ப அவர் பலியிடப்படுவது போவதில்லை. ஆமென். அல்லேலூயா. ஒரே தரம் நமக்காக பலியிடப்பட்டார். நமக்காக அவர் இரத்தத்தை சிந்தினார். நமக்காக முள்முடியை ஏற்றுக்கொண்டார். நமக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். ஒரே தரம். எதற்காக? நம்மை அவர் பரிசுத்தம் ஆக்கும்படிக்காக. கைகளை தட்டி தேவன் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினால் அந்த சித்தத்தின்படி நாமும் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை வேதத்தின் மூலியமாய் நாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றியோடு துதிக்கிறோம். கடைசியாய் ஒரு வசனத்தை சொல்லிவிட்டு நாங்கள் ஜெபிக்க போகிறோம். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். 1 தெசலோனிக்கர் அல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 1 - 6 உள்ள வசனங்களை வாசித்து விட்டு நாம் அந்த செய்தியை நாம் முடிக்க போகிறோம். நாம் ஜெபிக்க போகிறோம். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 1 - 6 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது வேதம் மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 1 - 6 உள்ள வசனங்களை நான் வாசிப்பதை நீங்கள் கேளுங்க. கடைசியாய் நம்ம ஜெபத்தோடு இந்த காரியத்திலே நாம் முடிக்க போகிறோம். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆகையால் ஆவியானவர் 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 1 - 4 உள்ள வசனங்கள்
வேதம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 1-6 உள்ள வசனம். அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்னன் பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டும் என்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள்ளே உங்களை வேண்டி புத்தி சொல்லுகிறோம். அல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல பவுல் எழுதுகிறான். ஆமென். இந்த இடத்துல அவன் ஒரு அறிவுரையை அந்த கிறிஸ்துவ ஜனங்களுக்கு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு, அவர் ஏற்றுக்கொண்ட ஜனங்களுக்கு ஒரு அறிவுரையை அவன் உணர்த்துகிறான். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 1-6 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்னென்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டும் என்று நீங்கள் எங்களால் கேட்ட ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேற்றும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்லுகிறோம். கர்த்தராகிய இயேசுவினால் நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை தேவன் சித்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய சித்தம் நீங்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று பவுல் எழுதுகிறான். அல்லேலூயா. கிறிஸ்துக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்லுகிறேன். ஆகவே கிறிஸ்துவனாய் இருக்கிற நீய நாமம், சபையில் இருக்கிற நீய நாமம், ஆண்டு நாம் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை தேவனுடைய சித்தம். நாம் பரிசுத்தவர்களாய் இருப்பதற்காகத்தான் கர்த்தர் நம்மை தாயின் கருவில உருவாக்கினார் என்று வேதத்தின் மூலியமாய் நாம் தெரிந்து கொண்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசுவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்திற்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல், ஆமென், அல்லேலூயா, உங்களில் அவனவன் தன் சரீரம் பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமானையும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறினும் தன் சகோதரனை வஞ்சிக்காமல் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாய் எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அவற்றை குறித்து கர்த்தர் நீதி சரிக்கட்டுவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையில் எந்த ஒரு பாவத்தையும் செய்யாதபடி நீங்கள் பரிசுத்தமாய் இந்த உலகத்துல இருக்க வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் இந்த வேளையிலே கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் பரிசுத்தராய், ஆண்டவரே சொல்லுகிறார், நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் உணர்த்துகிறார். அல்லேலூயா. கடைசியாய் ஒரு வசனத்தை சொல்லிவிட்டு நாம் முடிக்கிறோம். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம், 2 Corinthians chapter 7 verse 1. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல இப்படி பவுல் எழுதுகிறான். கொரிந்தியர் பட்டணத்திற்கு பவுல் இப்படி எழுதுகிறான். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை சொல்லிவிட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். 2 Corinthians chapter 7 verse 1. அல்லேலூயா. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நாம் உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாமசத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்கள் நம்மை சுத்திர்த்தி கொண்டு பரிசுத்தமாக்குதலை தெய்வ பக்தியோடு பூர்ணப்படுத்த கடுவோம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்தரிக்கிறோம். சங்கீதம் 24ஆம் சங்கீதம் 3-4 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது தாவீது ராஜா இப்படி எழுதுகிறான். சங்கீதம் 24ஆம் சங்கீதம் 3-4 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் தாவீது மூலியமாய் நமக்கு சில வார்த்தைகளை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். சங்கீதம் 24ஆம் அதிகாரம் 3வது வசனம், யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யாருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்பான், கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசிலதமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயக்கு ஒப்பு கொடுக்காமலும் கபடமாய் ஆணையிடுவனாலும் இருக்கிறவன் தானே. அல்லேலூயா. யார் பரிசுத்த ஸ்தலத்துல ஏறுவான் என்று வேதத்துல பார்க்கும் பொழுது பரிசுத்தமாய் இருக்கிறவன் தானே பரிசுத்த ஸ்தலத்துல இருப்பான் என்பதை வேதத்தின் மூலியமாய் கர்த்தர் நமக்கு உணர்த்துகிறார். சங்கீதம் 24ஆம் சங்கீதம் 3வது வசனம், யார் கர்த்தருடைய பர்வதத்துல ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துல நிலை நிற்பான். அல்லேலூயா. பரிசுத்தமாய் இருக்கிற நீ நாமந்தான் தேவனுடைய சமூகத்துல
தேவனுடைய சிங்காசனத்துல நிலைநிறுத்த முடியும் என்று கர்த்தராகிய தேவன் இந்த வேளையிலே இந்த சுருக்கமான ஒரு செய்தியை கர்த்தர் நமக்கு அவர் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் உணர்த்துகிறார். இந்த சிறிய செய்தியை கர்த்தர் இந்த நாளில நமக்கு கொடுத்த கிருபைக்காக தயவுக்காக நன்றி அப்பா. ஆண்டவர், உலகத்தார் வாழ்வது போல நீங்களும் மறுபடியும் வாழ்ந்து விடாதபடி உங்களை நான் பரிசுத்தமாக்கி பரிசுத்த பிள்ளைகாய் நான் உங்களை வைத்திருக்கிறேன். நீங்கள் மறுபடியும் பலவிதமான காரியத்திலே பாடுகளிலே நீங்கள் கலந்து கொள்ளாதபடி நான் பரிசுத்தர், என்னை ஆராதிக்கிற தேவன் அப்பா, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர் என்பதை நீங்கள் உணர்ந்து இந்த உலகத்துல பரிசுத்தமாய் வாழும்படிக்காக கர்த்தர் இந்த வேளையில இந்த பரிசுத்தமான ஜீவனுள்ள வார்த்தைகளை நம்மளுக்கு கொடுத்த கிருபைக்காக தயவுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாது, கர்த்தரை ஒருவனும் தரிசிக்க முடியாது என்று வேதத்தில் மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறது. நாம் கர்த்தரை தரிசிக்கிற நாட்களிலே நாம் இருக்கிறோம். ஆகவே அவர் எந்த வேளையிலே வருவார் என்று யாருக்கும் தெரியாது. சபைகள் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவரே, அவர் வரும் பொழுது முதலில் பரிசுத்தமானவர்களை கர்த்தர் எழுப்புவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பரிசுத்தமாய் இருக்கிற நீயே நாமும் தான் கர்த்தரை தரிசிக்க முடியும் என்று. ஆகவே எந்த வழியில் வருவார் என்று யாருக்கும் தெரியாது. திருடனை போல அவர் வருவார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தாவே, ஆண்டவர் ஆவியானவரே அப்பா, இந்த வேளையிலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் இருக்கும்படி ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு கூட நீர் செயல்படும்படிக்காக, எங்களோடு கூட இருக்கும்படிக்காக இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் அப்படியே செய்தமைக்காக நன்றி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.